நீங்க வீட்ல தனியா இருக்கிறப்போ ஆன் பண்ணி வச்சிருந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் மோனிகா வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மோனிகா வீட்டில் 2 பேர் தான், அவளும் அம்மாவும். மோனிகாவோட அம்மாவுக்கு சின்ன சின்னதாக நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. ரூம்க்கு போயிட்டு லைட் போட்டிருப்பாங்க, ஆனால் 5 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அந்த லைட் ஆஃப் ஆகிடும். பூட்டி வச்சிருந்த கதவுகள் தன்னாலே ஓப்பன் ஆகுறது, அப்புறம் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா தனியா கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன குழந்தை அவங்கள நோக்கி ஓடி வர மாதிரி அவங்க சைடு கண்ணில் பார்த்துருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க, யாரும் இல்லை. அவங்க அம்மா தனியா நின்றுட்டு இருந்தாங்க. நடக்கிற எல்லாத்தையும் அவங்க அம்மா மோனிகா கிட்ட சொல்றப்போ மோனிகா எதையும் நம்பல. ஒரு நாள் மோனிகா ராத்திரி 11 மணி வரைக்கும் ஹால்ல தனியா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா, டிவில இருந்து வர வெளிச்சம் மட்டும்தான். படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் ஹால்ல நடந்து போகிறத மோனிகா கண்ணில் பார்த்துருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மோனிகாவோட அம்மா சொன்னது எதுவுமே கற்பனை இல்லை, எல்லாம் நிஜம்னு அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. பயந்து எழுந்து ஓடி அவங்க அம்மாவோட ரூமுக்கு ஓடி போறா. மோனிகாவுக்கு சப்ரினான்னு ஒரு முஸ்லிம் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயம் அத்தனையும் சொன்ன மோனிகாவை சப்ரினா பக்கத்துல இருக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்தவங்க மோனிகாவுக்கு நடந்ததெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்காக சில சாங்கியங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே மோனிகா அம்மாவுக்கு அந்த சமயத்துல தெரியாது. மோனிகா அம்மா தனியா அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அப்போ பேரலா அவங்க அம்மாவுக்கு நிறைய அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு யாரோ ரூம்ல குதிக்கிற மாதிரி ஒரு சத்தம், ரூஃப்ல யாரோ நடந்து ஓடுற மாதிரி சத்தம். இதெல்லாம் கேட்ட மோனிகா அம்மா பயந்து போய் மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டில் அமானுஷங்கள்லாம் ரொம்ப அதிகமாக சத்தம்லாம் கேட்குது, நீ எங்கே இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு, பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மோனிகா பக்கத்துல இருந்த உஸ்தாட்டு கிட்ட சொல்றாங்க. உஸ்தாட் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, மா நீங்க இருக்கிற ஏரியா சரியில்லை, அதுவும் நீங்க இருக்கிற இந்த வீட்டில் ஜின்களின் நடமாட்டம் அதிகமா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை சீக்கிரமா நீங்க காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் மோனிகாக்கு நிறைய பினான்சியல் இஷ்யூஸ் இருந்தனால அது சாத்தியம் இல்லை அப்படின்னு உஸ்தாட் கிட்ட சொல்றா. அதுக்கு அவர் சில பொருட்கள்லாம் கையில கொடுத்து உங்க வீட்டோட ரூஃப்லயும் கார்னர்ஸ்லயும் போட சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சொல்ற சில சாங்கியங்கள்லாம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த இஷ்யூஸ்லாம் காணாம போகுது. எப்போல்லாம் திரும்ப அந்த பிரச்சனை வருதுன்னு தோணுதோ அப்போல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அந்த வீட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த வீட்டோட சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல வந்திருக்கு.